வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒரு எழுத்தாளனோட வழி. எந்த பெண்ணாவது என்னை காதலியுங்களேன். நானே பல நாட்களாக, பல வருடங்களாக என்னால் எழுதப்பட்ட அந்த கவி வரிகளை நானே தொலைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தை நேசிக்கிறேன்னா, அதன் பொருட்டே பல வரிகள நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் உலகத்தை நேசிக்கிற ஒற்றை காரணத்தினாலே ஒரு பொண்ணு நேசிக்க முடியல. ஆனா, ஒரு பொண்ணு என்ன நேசிக்க முடியும். அதனால தான் நான் கேட்குறேன். எந்த பெண்ணாவது என்ன நேசிங்க. எவ்வளவோ வரிகள எழுதுனேன்னா, என்னவளுக்காக எழுத மாட்டேன்னா என்ன? அப்படின்னு ஒரு கவிஞர் பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறாராம்மா. குறைகளையே கொடுத்த அந்த இறைவன், எனக்கு பின்னாளில் நிறைகளை கொடுப்பான் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் கொடுத்ததோ அவள் நினைவுகளை மட்டுமே. வசந்தமான நினைவுகள் எல்லாம் வசதியானவனுக்குத்தான் போல. வசந்தமான அந்த நினைவுகள் எல்லாம் வசதியானவனுக்குத்தான் போல அப்படின்னு அந்த கவிஞர் ஃபீல் பண்ணுறாராம்மா. ஏன்னா உலகத்தையே நேசித்து அவங்க ஒரு உள்ளத்தை நேசிக்க கொஞ்சம் மறுப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் நேசிக்கலாம். ஏன்னா அவங்க உலகத்தை நேசிச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி எல்லா ஒரு எழுத்தாளனுங்கிட்டேயும் அந்த வழி இருக்குது.